ஓகே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் டாபிக்கான நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படின்றது தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்களின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்கலாம் இந்த கிளாஸில். சரிங்களா? ஸோ எண்களின் அமைப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், டிஜிட் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 529 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்பர்னு சொல்லுவீங்களா டிஜிட்னு சொல்லுவீங்களா? ஸோ இது என்ன சொல்லிக்கலாம், நம்பர்னு சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ 529 அப்படின்ற ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ டிஜிட் அப்படின்னா என்ன? ஸோ நம்பர்ஸில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸ் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யூனிட் டிஜிட் ஒற்றை இலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேர்ம் சொல்லுவாங்க, ஒன்ஸ் டிஜிட். இது என்ன சொல்லுவாங்க, டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஹண்ட்ரட்ஸ். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். 100,000 lakhs அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இப்போது இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக இதுலேருந்து ரெண்டு விஷயம் கேட்பாங்க. ஒன்று ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்பாங்க, இன்னொன்று பிளேஸ் வேல்யூ அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. சரி 529 எடுத்துக்கலாம். 529 கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பார் கொடுத்துட்டு நீங்கள் பார் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 நேரம் பார் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த நம்பரோட ஃபேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பிளேஸ் வேல்யூ அப்படின்றது, ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா எந்த நம்பருக்கு பார் போட்டுருக்காங்களோ அதான் என்ன அப்படின்னா அந்த நம்பரோட ஃபேஸ் வேல்யூ. 529 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2ல் பார் போட்டிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ பிளேஸ் வேல்யூ அப்படின்னா அப்படின்னா இந்த 2 அப்படின்றது என்ன டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க, பிளேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 9 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 9 into 1 சொல்லலாம். அப்போ 9ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 9 into 1. இந்த 2ஓட பிளேஸ் வேல்யூ என்ன பண்ணா அப்படின்னா 2 into 10 சொல்லுவாங்க. ஏன்னா இது 10th டிஜிட். 2 into 1 10 சொல்லிப்பாங்க. இந்த 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன வந்திருக்கும், 5 into 100 சொல்லிக்கலாம். 500 அப்படின்றது 5ஓட பிளேஸ் வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? அப்போ பிளேஸ் வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படின்னா இந்த நம்பரில் 2ஓட பிளேஸ் வேல்யூ 20 சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா எந்த நம்பருக்கு பார் கொடுத்துருக்காங்களோ அது ஃபேஸ் வேல்யூ, அண்ட் பிளேஸ் வேல்யூ அப்படின்றது அந்த நம்பரோட டிஜிட்டோட மல்டிப்ளைட் வேல்யூ என்ன சொல்லுவாங்க, பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த நம்பருக்கு ஆன்சர் வந்துருக்கும் 18 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர் வந்து. சரிங்களா? ஸோ நம்பர்ஸில் பேசிக்காக இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அது போக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் எல்லாமே கம்சன்டர் எது கீழே வந்துடும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி கிளாஸிஃபை ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் அண்ட் இமேஜினரின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ரியல் வந்து ரேஷனல் இர்ரேஷனல் சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அந்த ரேஷனல் இர்ரேஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ நம்பர்ஸுமே வந்துடும். இன்டீஜர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்னா ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் கீழே வந்துடும். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்கலாம். இன்டீஜர்ஸ் அப்படின்னா தமிழில் முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்டீஜர்ஸ் அப்படின்னா ஸ்கூல் டேஸில் கிராஃப் ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குமா, 0 ஆரம்பிச்சு ஸோ இங்கிட்ட ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாசிட்டிவ் போய் அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ இங்கிட்ட நெகட்டிவ் போய் என்ன பண்ணிட்டு இருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும், மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ இந்த நம்பர் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ரெண்டாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது தமிழில் இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. இயல் எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ 1லேருந்து ஆரம்பிச்சு ஸோ 2, 3 ஸோ இப்படியே போய் பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் போகுது பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இயல் எண்கள். ஓகே, சரி. ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா தமிழில் முழு எண்கள் சொல்லுவாங்க. ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா ஸோ 0, 1, 2, 3 ஸோ அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர்ஸோட ஒரு 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, தென் ஸோ இந்த கேஸ் பார்த்துக்கலாம். பிரைம் காம்போசிட் நான் அடுத்து சொல்கிறேன். ஆட் நம்பர், ஈவன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ மீதி 0 ரிமைண்டர் 0 ஒன்ஸ் அப்படின்னா அந்த நம்பர் பேர் என்ன சொல்லுவாங்க, ஈவன் நம்பர் சொல்லுவாங்க. மீதி 0 வரல அப்படின்றப்போ அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஆட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 5 வச்சுக்கோங்க. 5ன்றது என்ன நம்பர் அப்படின்னா இது 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ மீதி என்ன வருது, உங்களுக்கு 1 வருது. மீதி வந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஆட் நம்பர். மீதி 0 வரல அப்படின்னா அது பேர் ஆட் நம்பர்னு சொல்லுவாங்க. மீதி வந்துச்சு, ஸோ மீதி 0 வந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா
ஈவன் நம்பர் சொல்லிக்கலாம். சரி, கேன்சல் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன வந்துருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக 3 போயிடும். மீதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0ன்னு சொல்லிட்டு கரெக்டுங்களா? ஸோ இந்த நம்பர் பேர் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஈவன் நம்பர் சொல்லுவாங்க. அண்ட் இந்த நம்பர் பேர் என்ன சொல்லுவாங்க, ஆட் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். தென் பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பிரைம் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழில் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் நம்பருக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ பிரைம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸோ நம்பர் டிவைட் பை 1 and itself அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 200 நம்பர்னு வச்சுக்கோங்களேன். 200 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இது 1ஆல் டிவைட் பண்ண முடியும் அல்லது எதாவது டிவைட் பண்ண முடியும், 2ஆல் டிவைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர்ஸ் 1 and 2 மட்டும் என்ன சொல்லுவாங்க பிரைம் நம்பரோட 200 நம்பரோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 வச்சுக்கோங்களேன். 5ஓட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கும், 1ம் 5 தான். ஸோ இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் என்ன கிடைக்கும், எனக்கு 5ன்ற நம்பர் கிடைக்கும். இது 4ன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 4ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 4 எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், 1 4s are 4, 2 2s are 4. கரெக்டுங்களா? 1 4s are 4, 2 2s are 4. அப்போ இந்த நம்பர் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பிரைம் நம்பர்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண் டிவைட் பை 1 and itself சொல்லுவாங்க. அண்ட் அதர் தேன் 1 and itself அந்த நம்பர் பேர் என்ன சொல்லுவாங்க, காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா காம்போசிட் நம்பருக்கு ஸோ 9ன்ற நம்பர் கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 1 and 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 9 கிடைக்கும். 3 3s are என்ன கிடைக்கும், எனக்கு 9 கிடைக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் 15 வச்சுக்கோங்களேன். 15 1 15s are 15, 3 5s are என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 கிடைக்கும். அப்போ இது எல்லாமே என்ன சொல்லிக்கலாம், இந்த நம்பர் எல்லாம் இந்த நம்பர் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா காம்போசிட் நம்பர் சொல்லிக்கலாம். அந்த காம்போசிட் நம்பர் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா 1 3 5 15 அப்படின்றது அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, இது பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ பிரைம் நம்பரை நான் சொன்ன மாதிரி பிரைம் நம்பரை 2 கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கலாம். ஒன்று கோ பிரைம், இன்னொன்று ட்வின் பிரைம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ட்வின் பிரைம். ஸோ இது இணை பகா எண், இது இரட்டை பகா எண் சொல்லுவாங்க. சரிங்களா? இணை இரட்டை. ஸோ கோ பிரைம் அண்ட் ட்வின் பிரைம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ கோ பிரைம் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா எக்ஸாமில் ஒரு செட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதில் எது கோ பிரைம் எது ட்வின் பிரைம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன், 4 9 இந்த நம்பர் கோ பிரைம் நம்பரா இணைப்பகா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இணைப்பகா என்ன அப்படின்னு சொல்லுவேன். எப்படி சொன்னீங்க அப்படின்னா இதோட ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா வகுத்திகள் சொல்லுவாங்க. ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா 1 4 மட்டும் தான் என்ன வரும் அப்படின்னா 4ஓட ஃபேக்டர்ஸ் வரும். 9ஓட ஃபேக்டர்ஸ் என்ன வரும், 1 9 3. கரெக்டுங்களா? ஸோ 1 9 3 வரும். இந்த கோ பிரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வகுத்திகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபேக்டர்ஸில் 1 தவிர வேற எதுவுமே பொதுவாக இல்லை அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நம்பர் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோ பிரைம் நம்பர் சொல்லுவாங்க. வகுத்திகளில் ஃபேக்டர்ஸில் 1 தவிர வேற எதுவுமே காமனாக இல்லாத பட்சத்தில் அந்த நம்பர் என்ன சொல்லிக்கலாம், அந்த 2 நம்பர் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா கோ பிரைம் நம்பர் சொல்லிக்கலாம். அந்த 2 நம்பருமே பிரைம் நம்பர் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. பிரைம் நம்பராகவும் இருக்கலாம், காம்போசிட் நம்பராகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா 5 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நான் பிரிச்சேன்னா 1 5, இது பிரிச்சேன்னா 1 7 1 5 அது 1 7. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 தவிர வேற என்னவும் இல்லை, எதுவுமே காமனாக இல்லை. ஸோ காமனாக இல்லை பட்சத்தில் இந்த 2 நம்பர் என்ன சொல்லிக்கிறேன் நான் கோ பிரைம் நம்பர் சொல்லிக்கலாம். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா 16 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 16 9 2 8s are 16, 4 4s are 16. கரெக்டுங்களா? 1 8s are 1 16s are 16, 2 8s are 16, 4 4s are 16. 9 பிடிச்சிங்கன்னா சேம் அதே தான். 1 9s are 9, 3 3s are 9. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இல்லை, 1 தவிர வேற எதுவுமே பொதுவாக இல்லை. அப்படி பொதுவாக இல்லாத பட்சத்தில் இந்த நம்பரை என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா கோ பிரைம் நம்பர்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ பொதுவாக இருக்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 15 இருக்கு, 5 and 15 இருக்கு. இது கோ பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது கோ பிரைம் நம்பர் கிடையாது. ஏன் கோ பிரைம் நம்பர் கிடையாது? இதை 1 5 எழுதலாம், இது 1 5 3 எழுதலாமா? இப்படி எழுதிக்கலாமா? 1 5 3s are 15, 1 15s are 15. இப்போ இதில் என்ன காமனாக இருக்கு, 1ம் காமனாக இருக்கு, 5ம் காமனாக இருக்கு. இப்படி 2மே காமனாக இருக்க பட்சத்தில் இந்த நம்பர் என்ன சொல்ல முடியாது, நான் கோ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்போ இது கோ பிரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா? ஸோ கோ பிரைம் நம்பர் கிடையாது அப்படின்னா
ஸோ ஒன்றை தவிர வேறு ஏதாவது காமன் ஆயிருச்சு அப்படின்னா அந்த நம்பர் பேர் என்ன சொல்லுவாங்க, கோப்ரைம் நம்பர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது பேர் நான் கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ ரெண்டாவது டைப்பான ட்வின் பிரைம் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ட்வின் பிரைம் நம்பர் அப்படின்னா இரட்டை பகா எண் சொல்லுவாங்க. இரட்டை பகா எண் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் சொல்லுவாங்க, ரெண்டு கண்டிஷன். ஸோ கண்டிஷன் நம்பர் 1, ரெண்டு நம்பருமே என்னவா இருக்கணும் அப்படின்னா பகா எண்ணா இருக்கும். ரெண்டு நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா பகா எண்ணா இருக்கும். அதாவது 2 நம்பர்ஸுமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். அண்ட் ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா அது ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வித்தியாசம் 2ஆக இருக்கணும். ரெண்டு நம்பருமே பகா எண்ணா இருக்கணும். அண்ட் ரெண்டு நம்பரோட வித்தியாசம் எவ்வளவா இருக்கணும், 2ஆக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5, 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ப்ரைம் நம்பர் கரெக்டுங்களா, பகா எண். ஏன்னா இது ஒன்னாலையும் 5ஆலையும் மட்டும் தான் ஆகும் டிவைட் ஆகும். இது 1ஆலையும் 7ஆல மட்டும் தான் ஆகும் டிவைட் ஆகும். ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். அண்ட் ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு, 2 இருக்கு. ஸோ அப்போ இந்த நம்பருக்கு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ட்வின் பிரைம் நம்பர்னு சொல்லிக்கலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 7, 9. இதை நான் ட்வின் பிரைம் நம்பர் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, இது பிரைம் நம்பர், இது காம்போசிட் நம்பர். ஸோ ஒரு பிரைம் நம்பர் ஒரு காம்போசிட் நம்பர், ஆனால் டிஃபரன்ஸ் 2 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த நம்பர் என்ன சொல்ல முடியாது, நான் ட்வின் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சரிங்களா, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் நம்பரில் கேட்கக்கூடிய 2 டைப்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் இது பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ கோப்ரைம் நம்பர் கொடுத்துட்டு, ஸோ 2 நம்பர் கொடுத்துட்டு எது கோப்ரைம் நம்பர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, ஓகே. ஓகே, லாஸ்ட் டைப்பான பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, இந்த கேட்டகரி லாஸ்ட் டைப்பான பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவேன். எப்படி சொல்றீங்க அப்படின்னா இதோட ஃபேக்டர்ஸ் வகுத்திகள் கண்டுபிடிங்க. வகுத்திகள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 1 6, 1 6 ஆர் 6, 2 3 ஆர் 6. கரெக்டுங்களா, 1 6 ஆர் 6, 2 3 ஆர் 6. ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஸோ இது எப்படி பெர்ஃபெக்ட் நம்பர் சொல்லணும் அப்படின்னா இதோட ஃபேக்டர்ஸில் அந்த நம்பரை தவிர மிச்ச எல்லா நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பரே கிடைச்சிச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ அதை ஆட் பண்ணி பாருங்க, 6 வந்துருக்கு. ஸோ 2 + 3 5, 5 + 1 6. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ எனக்கு அந்த நம்பரே கிடைச்சிச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பெர்ஃபெக்ட் நம்பர் என்ன அப்படின்னா ஸோ 28 அப்படின்றது நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ 28. ஸோ 28ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், 128, 214, அப்புறம் வேற என்ன வரும் அப்படின்னா 47. கரெக்டுங்களா, ஸோ 47. ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க, 28ஓட ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக 28 வரும். ஸோ 3 + 4 7, 7 + 7 14, 14 + 14 28. ஸோ 28. ஸோ அந்த நம்பர் தவிர மிச்ச எல்லா ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணி 28 வந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லிக்கலாம், நான் பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்டீஜர்ஸ் பார்த்துட்டோம், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் ஆர் பெர்ஃபெக்ட் நம்பர் பார்த்தாச்சு. சரிங்களா, இப்போ ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா அது டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெரிய டாப்பிக்காக போகும். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரிங்களா, ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்றது ஜென்ரலாக நான் சொல்லணும் அப்படின்னா ரேஷனல் நம்பர் அப்படின்றது எந்த ஒரு நம்பரை என்னால் P/Qன்ற ஃபார்மில் எழுத முடியுதோ அந்த நம்பரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க. இர்ரேஷனல் நம்பர் அப்படின்றது எந்த நம்பரை என்னால் P/Q ஃபார்மெட்டில் எழுத முடியலையோ அந்த நம்பர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே டீட்டெயிலாக நான் பண்ணலாம் அப்படின்னா இதோட கிளாசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். சரிங்களா, இந்த ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பரும் எல்லா நம்பரும் சேர்ந்ததா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெய் எண்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ மெய் எண் இது ரெண்டும் சேர்ந்து தான் மெய் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரியல் நம்பர்ஸ். ஓகே, ரியல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ இமேஜினரி நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இமேஜினரி நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க, √4. இது என்ன சொல்லிக்கலாம், √4 2ன்னு சொல்லிருக்கீங்க. கரெக்டுங்களா, √4 பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு சொல்லிக்கலாம். இப்போ √-4, √-4 இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 4i சொல்லிட்டு போடுவாங்க. இந்த ஐன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதுதான் இமேஜினரி நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்கூல் டேஸ்ல ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, i² = -1. ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், i² = -1. அப்படின்னா என்ன மீனிங், i √-1, i² = -1, i √-1. ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கலாம், அப்போ -4 அப்படின்றத -1 × 4ன்னு பிரிச்சுக்கலாம். நீங்க 4 வெளியே எடுக்கிறப்போ உங்களுக்கு 2 வந்துடும், √-1 வெளியே எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஐன்னு கிடைச்சிடும். அதான் என்ன சொல்லுவாங்க, இமேஜினரி நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர் அப்படின்றது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை இமேஜினரி நம்பர்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, அப்போ ரியல் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு, இமேஜினரி நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இந்த 2 நம்பரும் சேர்ந்ததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க.
ரியல் நம்பரும் இமேஜினரி நம்பரும், ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்து தான் என்ன சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 4i இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன சொல்லுவாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த 5ன்றது ஒரு ரியல் நம்பர், சரிங்களா. இமேஜினரி நம்பர் அப்படின்றது 4i, சரிங்களா. ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்து தான் என்ன சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப்பு. இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பரை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா. ஸோ ஜென்ரலாக நான் ஃபார்மேட் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ரேஷனல் நம்பர் அப்படின்றது P/Q ஃபார்மேட்டில் எழுதுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இர்ரேஷனல் நம்பர் பண்ணுறது P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியாத நம்பர் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த நம்பரை ரேஷனல் நம்பர்னு சொல்லணும், எந்த நம்பர் இர்ரேஷனல் நம்பர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ரேஷனல் நம்பரை மொத்தமாக 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று டெர்மினேட்டிங் டெசிமல் சொல்கிறாங்க. டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னா, டெர்மினேட் அப்படின்றது ஸ்டாப்னு சொல்லுவாங்க. டெசிமல் அப்படின்றது ஸோ தசம எண்கள், அதாவது புள்ளி வர வச்சு வர எண்கள்லாம் சொல்லுவாங்க, டெசிமல் சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூ ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெர்மினேட்டிங் டெசிமல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5/2 இருக்கு வச்சுக்கோங்களேன். 5/2 இது என்ன சொல்லிக்கலாம், 2.5 சொல்லிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டெசிமல் ஸ்டாப் ஆயிருது. ஃபார் எக்ஸாம்பிள் 4/2 வச்சுக்கோங்களேன். இதோட வேல்யூ என்ன வரும், 2.0. ஆக்சுவலாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ வர வேல்யூ என்ன ஆயிருது, ஸ்டாப் ஆயிருது. இந்த மாதிரி நம்பர்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்ஸ் அண்டர் டெர்மினேட்டிங் டெசிமல் சொல்லுவாங்க. டெர்மினேட்டர் அப்படின்னா ஸ்டாப் ஆகுற தசம எண்கள் சொல்லுவாங்க. ஓகே, சரி. தென் செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் ரெக்வயரிங் டெசிமல் சொல்லுவாங்க. நான் டெர்மினேட்டிங் ரெக்வயரிங் டெசிமல். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா ஸோ இது டெர்மினேட் அப்படின்னா ஸ்டாப்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது ஸ்டாப்லெஸ், ஸோ ஸ்டாப் ஆகாமல் போகிறது. பட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரெக்வயரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெக்வயரிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரிப்பீட்டிங் அப்படின்னு அர்த்தம். ரிப்பீட் ஆகிட்டே வருது. அந்த டெசிமல் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் ரெக்வயரிங் டெசிமல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/3 வச்சுக்கோங்களேன். 1/3 வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0.3333 என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா 3 ரிப்பீட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்ப்பீங்க நீங்கள் ஃபர்தர் கிளாஸில். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப்பு. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ இதில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்வயரிங் டெசிமல் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூஸ் ஸ்டாப்லெஸ்ஸாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, நான் டெர்மினேட்டிங் டெசிமல். அண்ட் வர வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கணும், ரிப்பீட்டும் ஆகிட்டு இருக்கணும். ஓகே, சரி. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றது ரூட்டை விட்டு என்னால் பெர்ஃபெக்டாக எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் √9. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், பெர்ஃபெக்டாக எடுக்க முடியும். இது பேர் என்ன சொல்லுவாங்க, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இந்த 3 கேட்டகரி கம்ஸ் அண்டர் எதில் வரும் அப்படின்னா ரேஷனல் நம்பர் கீழே வரும், சரிங்களா. ஓகே, தென் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இர்ரேஷனல் நம்பர் டோட்டலாக 2 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்வயரிங் டெசிமல் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, நான் டெர்மினேட்டிங் ஸ்டாப்லெஸ், நான் ரெக்வயரிங் ரிப்பீட் ஆகாமல் வர டெசிமல் பேர் தான் என்ன சொல்லுவாங்க, நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்வயரிங் டெசிமல். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ படிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா. பைன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ படிச்சிருப்பீங்க. பையோட வேல்யூ என்ன வரும், 22/7 சொல்லிட்டு போடுவீங்க. வேல்யூ 3.14 வரும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் இந்த வேல்யூ பார்த்து என்ன பண்ணிருக்கோம், போயிட்டே இருக்கும். அப்போ இது ஸ்டாப்லெஸ் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு. அண்ட் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகலை, ரிப்பீட் ஆகலை. ஸோ ரிப்பீட் ஆகாத வேல்யூஸ் கம்ஸ் அண்டர் எதில் வரும் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்வயரிங் டெசிமல் கீழே வரும், சரிங்களா. இப்போ இந்த கேட்டகரி என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த கேட்டகரி நம்பர்ஸை இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லிக்கலாம். ஓகே, சரி. அண்ட் ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்னால் ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் √3 இருக்கு. ரூட்டை விட்டு என்னால் வெளியே எடுக்க முடியல அப்படின்னா இந்த நம்பர் என்ன சொல்லுவாங்க, நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன ஒரு 1.73 சம்திங் அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்பர் கம்ஸ் அண்டர் எது கீழே வரும் அப்படின்னா நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கீழே வரும். இந்த 2 கேட்டகரியும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஓகே, இந்த கிளாஸ்ல நம்பர்ஸோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமலோட இந்த ஃபார்மேட்ல கன்வர்ஷன் கேட்பாங்க. ஸோ எப்படின்னா இந்த 0.33 பார்னு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ பின்ன மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், சரிங்களா. ஸோ அண்டில் தென் பாய், தேங்க்யூ ஸோ மச்.